ஏன் அவங்க சித்தி திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க அத்தை வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு இது பேசுகிறாங்க. நீ தானடி எல்லாத்துக்கும் காரணம், இவ எப்பவுமே இப்படி தான் பண்ணுவா, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ ஒன்று பண்ணு, யார்கிட்டேயும் வந்துட்டு நீ எதுவுமே பேசாத, உனக்கு கல்யாணம் ஆகாத பற்றியும் எதுவுமே சொல்லாத, நீ கொஞ்சம் மறைஞ்சே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அப்படி யாருன்னா கண்ணில் நீ பட்டு உனக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு கேட்டால் சொல்லு, எங்கள் அம்மா பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு வந்துட்டு கல்யாணமே ஆகலை, வரவெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறான்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி உடனே கோவமாக கத்துறாங்க. ஐலி என்னடி கத்துற சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறமா ஐலி அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோம், இந்த நேரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்தில் இப்படியா பண்ணிகிட்டு இருக்குதுன்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காரு. ஐலி அங்கேருந்து அழுதுகிட்டே ரூமில் போயிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. நகையெல்லாம் கட்டிட்டு அப்போ அவங்க அத்தை வராங்க. அவங்க அம்மா செஞ்ச பாவத்துக்கு தாண்டி இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நல்லா அழுவு, உனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அத்தை அப்படி என்ன அத்தை, எங்கள் அம்மா பாவம் பண்ணிட்டாங்க என்ன சொல்லுங்கள், அது சொன்னால் தானே எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அத்தை வந்து யோசித்து பார்க்குறாங்க, யாரையோ ஷூட் பண்ணுற மாதிரி யோசித்து பார்க்குறாங்க. அப்புறமா கோவமாக ஏதோ திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறமா ஐலி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ரித்விகா வந்துட்டு ஐலியை கூப்பிட்றதா வந்துட்டு ஐலிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐலியும் சந்தோஷமாக போய் அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, நீ நான் தங்கச்சியாக தானே பார்க்குற, நான் ஒன்று சொல்லட்டுமா, என் மேலே கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துட்டு ஒரு செப்பல் போடலான்னு நினச்சேன், செப்பல் வாங்கணுமா, நான் போய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே இருக்குது, ஆனால் இந்த செப்பல் பிஞ்சிடுச்சு, இதை கொஞ்சம் எனக்காக தைச்சிட்டு வந்து கொடுக்க முடியுமா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இதில் போய் தப்பாக எடுத்துக்கிறது என்ன இருக்குது, பேகு பிஞ்சிட்டா தைக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் கொடு, நான் போய் தைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வராங்க. என்னடி ஐலி இந்த ரூமுக்கு வந்து போகிறான்னு சொல்லி கேட்க, அவளை செருப்பு தைச்சினத்துக்கு அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக ரித்விகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐலி கேஷுவலாக போயிட்டு செப்பல் தைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துக்குறாங்க. கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகுமான்னு சொல்கிறாங்க. சரின்னு வண்டி மேலே சாஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில், அதாவது அதுக்கு பின்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் வந்து வம்பு பண்ணிகிட்ருக்கான். நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன், இது பண்ண மாட்டேங்கிறேன், இன்னொருத்தனுக்கு ஹார்ட்டினெல்லாம் அனுப்புறியா, உனக்கு எவ்வளோ இதுவும் இருக்கும், ஒழுங்காக என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு இது ஊற்றுறதுக்காக பாட்டிலேருந்து வெளியே எடுத்து மிரட்டிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேணாம் விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்டாக இதை கண்ணாடி வழியாக ஐலி பார்த்துறாங்க. உடனே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அவன் ஊற்ற இருந்ததை வந்து தடுத்து நிறுத்தி அவனை சரியான அடின்னு அடிக்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்கிறாங்க. அப்புறமா அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இங்கே பாரு, நம்ம வந்துட்டு எதிர்த்து நிற்க கற்றுக்கணும், இந்த மாதிரி வெளியே போக வர நிறைய பிரச்சனைங்க வர தான் செய்யும், அதெல்லாம் நம்ம தான் சமாளித்து வெளியே வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஐலி வந்துட்டு வந்தவொடனே சூப்பர்மா, நல்ல விதமாக பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த செப்பல் தைக்கிறவர் சொல்கிறாரு. அப்புறமா செப்பல் வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து கிளம்ப பார்க்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க சொந்தக்காரங்க. என்ன ஐலி, உன் தங்கச்சிக்கு அங்கே என்கேஜ்மெண்ட், நீ என்ன இங்கே செப்பல் தைச்சிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சிக்காக தான். ஓ, உன்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி உன் சித்தி சொன்னால், ஆனால் இப்போ என்ன இருந்தால் உன்னை வேலைக்காரி மாதிரி செருப்பெல்லாம் தைக்க விட்டுருக்கா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. போது நிறுத்துங்க, ஏன் அப்படி பேசுகிறீங்க, என் சித்தி வந்துட்டு எனக்கு அம்மா மாதிரி, அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, நான் என் தங்கச்சிக்காக தான் தைச்சிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது எங்கள் குடும்பம் இது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஐலி கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸர், அதாவது ஐலியோட ஆஃபீஸருக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு துண்டு ஏதோ மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க, பார்சல் மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா என்னடா இது பார்சலாக இருக்குன்ற மாதிரி பயப்படுறாங்க எல்லாருமே பிரிக்கிறதுக்கு. ஆனால் அந்த டிஐஜி வந்துட்டு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் வந்துட்டு இது வந்து டிஐஜி உங்களுக்கு இல்லை, சீக்ரெட் வேலை செஞ்சிட்ருக்காளே அவ ஏடிக்கானது, ஏஜென்ட் ஏடிக்கானது இது, அவளை வந்துட்டு நான் உண்மையிலேயே பாராட்டுறேன், யாருமே என்கிட்ட கூட நெருங்கிறது கிடையாது, என் நெத்தி போட்லேயே வந்துட்டு கண்ணை வச்சா என்கிட்ட வந்துட்டு, அவளோட தைரியத்தை பாராட்டுறேன், அவள் தைரியத்தை பார்க்கும்போது வந்துட்டு அவள் வந்து வெறும் கொலைகாரனை இது பண்ணுறது பிடிக்கிற இதுவாக வரல, அவளுக்குள்ளே ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்க மாதிரி இதுதான் இருக்குது, அதனால் வந்துட்டு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன், நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு பாம்பு வைக்க போகிறேன், முடிஞ்சால் நாள் தடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி ஐலிக்கு எழுதியிருக்க மாதிரி அந்த லெட்ரு இருக்குது. உடனே ஐலிக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும், இது ஒருவேளை த்ரெட்டன் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், ஏன்னா வந்துட்டு எப்படியும் வைக்கிறவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாலாம் செய்ய மாட்டான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே மாப்பிள்ளை வீடு கபிலன் வீடு வந்துட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. ரித்விகா மேலேருந்து கபிலன் காயெல்லாம் காமிச்சா டேஸும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி 2 பேரும் மாறி இது பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே வராங்க. அப்போ கபிலனுக்கு வந்து கால் வருது வர்மா கிட்டேருந்து. உடனே அவர் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த பேர் நான் சொல்கிறது செஞ்சே ஆகணும், புரியுதா, இல்லை நான் இங்கே என்கேஜ்மெண்ட்டில் இருக்கேன், இந்த பேர் நீ செய்யலை, என் ஆள் வந்துட்டு மண்டபத்துக்கு வந்துடுவான், நீ அமிச்ச அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் அக்காவுக்கும் போலீஸ்க்கும் காமிச்சிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேணாம் நான் எதுவாக இருந்தாலும் செய்கிறேன்ற மாதிரி கபிலன்
கேளுன்னு சொல்லிட்டுருக்காரு. இதை கரெக்டாக இந்திராணி பார்த்துடுறாங்க. இவர் ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கதை நம்ம வாங்கியும் இன்னொரு ஃபோன் வச்சுட்ருக்கானான்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.